நதியை விளையுது, அவனுக்கு ஒரு விலை, தமிழ்நாட்டில் நீ இலவச மின்சாரம் அவன் கொடுக்கணும்னு ஒரு விலையா, இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதம் நடத்தினார் சௌத்ரி அவர்கள். நாங்கள் இருந்தாலும் கூட தமிழகத்துடைய விவசாய நிலங்களிலே மனித உழைப்பு அதிகமாக இருக்கின்றது, அதனால அதிகபட்சமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அவரும் குறிப்பாக செய்து தருவதாக பல்வேறு கட்டளை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் 22 வகையான பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு கூடுதலாக விரும்புகின்ற மாநில அரசாங்கம் ஊக்கத்தொகை தருகிறது. அந்த ஊக்கத்தொகையை தற்போது தருவதாக தரக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நம்ம சௌத்ரி அவர்கள் அருள் கூர்ந்து ஊக்கத்தொகை மட்டும் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவரே அந்த 22 வகையான பொருளுக்கு அதிகபட்ச குறைந்தபட்ச விலையாக நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் ஐக்கிய சங்க சார்பாக கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக தமிழகத்திலே 25 மாவட்டங்களில் மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு போன்றவைகள் பயிர் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு மக்காச்சோளத்திற்கும் மரவள்ளிக்கிழங்குக்கும் குறைந்தபட்ச ஆதரவு கூட கிடைக்கல, சாதாரண விலை குறைந்தபட்சமா அடிமாடி விலைக்கு இருக்கிறார்கள். இந்த மரவள்ளிக்கிழங்கு